வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு தருமாறு அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் ஆளுநர் பன்வாரிலாலை திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். திருச்சி, முக்கொம்பு மற்றும் அரியலூர் ஆகிய 2 பகுதிகளில் இருந்து நடைபெற்ற காவிரி உரிமை மீட்பு பயணங்களில் நேற்று கடலூரில் முடிவடைந்தது. இந்நிலையில் அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காவிரி விவகாரத்தில் 1 மாதத்திற்குள் நடக்கும் 3வது கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனையடுத்து திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களுடன் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தார். காவிரி விவகாரத்தில் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு தருமாறு ஆளுநர் பன்வாரிலாலிடம் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். மத்திய அரசு பொறுத்துக் கொண்டிருக்காமல் அதற்கு முன்பே காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான முயற்சியில் முழு முயற்சியில மத்திய அரசு ஈடுபட வேண்டும். எனவே நீங்கள் கவர்னராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை பிரதமரிடத்தில் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மனப்போக்கில் மாற்றம் ஏற்படாமல் ஒற்றுமை ஒருமைப்பாட்டில் வெடிப்பு உருவாகிவிடும் என அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடான நமது புரட்சித் தலைவி அம்மா விமர்சித்திருக்கிறது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடான நமது புரட்சித் தலைவி அம்மாவில் நெருப்பாகும் வெறுப்பு என்ற தலைப்பில் சித்திரகுப்தன் என்ற பெயரில் மத்திய அரசுக்கு எதிரான கவிதை ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் விருப்பு வெறுப்பு காட்டாத விருந்தோம்பல் மண்ணில் ஏன் இப்படி வந்தது கருப்பு என கேள்வி எழுப்பி எங்கு நோக்கினாலும் மக்களிடம் கடுப்பு எதிரொலிப்பதாக கூறப்படுகிறது. நடுநிலை தவறிய மத்திய அரசின் பொறுப்பற்ற செயல்களால் இந்த கொதிநிலை தகிப்பும் தவிப்பும் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட்டுக்கு விலக்கு கேட்டதோடு குறைந்தபட்சம் ஓராண்டு அவகாசம் கேட்டபோதும் மத்திய அரசு கைவிரித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்தா புயலுக்கு உரிய நிவாரணம் கேட்டபோதும் மழுப்பி விட்டதாகவும் கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெடுவாசல் துயரத்திற்கும் சரியான பதில் இல்லை என்றும் வரி வருவாயில் 2ஆம் இடத்தில் உள்ள தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எது கேட்டாலும் இழுத்தடிப்பு மட்டுமின்றி தமிழிசை மற்றும் ஹெச் ராஜா போன்றோரின் ஏச்சுக்களால் எங்கும் கொதிப்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணநொடியும் தாமி தற்காமல் மத்திய அரசின் மனப்போக்கை மாற்றாவிட்டால் ஒற்றுமை ஒருபாட்டில் வெடிப்பு ஏற்படும் என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. தெரிந்தே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விடமாட்டோம் என மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக சாடியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழில் மத்திய அரசு மற்றும் பாஜக குறித்து விமர்சனம் செய்துள்ளது பற்றிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அதுதான் எங்களோட நிலை. எவனாக இருந்தாலும் சரி, அது தவறுனா தவறு தான். அது மத்திய அரசாலும் சரி, கர்நாடக அரசாலும் சரி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டோம். தமிழிசை மற்றும் ஹெச் ராஜா போன்றோரின் ஏச்சுக்களால் தமிழகத்தில் கொதிப்பு காணப்படுவதாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேட்டில் தெரிவித்திருப்பதற்கு தமிழிசை விளக்கம் அளித்திருக்கிறார். மாநில அரசு நன்மை செய்தால் பாராட்டுவதாகவும் தவறு செய்தால் மட்டுமே விமர்சிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மாநில அரசை பொறுத்தமட்டில் நல்லது செய்தால் அதை பாராட்டுகிறோம், தவறுகள் நடந்தால் அதை விமர்சனம் செய்கிறோம். தெளிவாக முதலமைச்சர் சொன்னார், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருக்கும் பொழுதுதான் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்று. அதனாலதான் உதான் திட்டத்திற்கு மாநில அரசை சார்ந்தவர்களும் மத்திய அரசை சார்ந்தவர்களும் இணைந்துதான் அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனோம். அதனால நல்லது நடக்கும்போது நிச்சயமாக நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனா ஏதாவது தவறு நடந்தால் அதை விமர்சனம் செய்கிறோமே தவிர இதில் உறவை பிரிக்கும் அளவிற்கு எதுவும் இல்லை என்பதுதான் எனது கருத்து. நாட்டின் சாதனைகளை விளக்க விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் பறக்க விட்டுக் கொண்டிருக்கும் போது திமுகவினர் வெற்று பலூன்களை பறக்க விடுவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை விமர்சித்திருக்கிறார். கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் சதி என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்தியா எந்த அளவிற்கு முன்னேற வேண்டும் என்று நவீன விமானங்களை பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறோம், நவீன ஹெலிகாப்டர்களை பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெற்று பலூன்களை பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
ஆக இன்னைக்கு இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு யார் எடுத்து செல்ல போகிறார்கள்? யார் பறக்க விடுகிறீர்கள்? 50 வருஷமா கையில ஆட்சியையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு காவேரி பிரச்சனையை தீர்க்காமல், கிராமத்துலலாம் சொல்லுவாங்க பிக் பாக்கெட் திருடிட்டு திருடனவனே திருடன் சொல்லிட்டு ஓடுவான். அதே மாதிரி யாரு தீர்க்க வைக்கவில்லையோ அவர்களே இன்று ஏன் தீர்த்து வைக்கலன்னு நடைபயணம் போவதும் மாநாடுகள் போடுவதும் தமிழக மக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளும் விவசாயிகள் தடையை மீறி பாடை கட்டும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகின்றது. காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த போராட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் பங்கேற்றுள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு பாமக தலைவர் ஜி.கே. மணி, தமாக மூத்த தலைவர் ஞானதேசிகன் பங்கேற்று ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் பாடை கட்டி ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருச்சியில் காவிரி ஆற்றில் ஏர் உழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருச்சியில் மலைக்கோட்டை அருகே காவிரி ஆற்றில் இறங்கிய மாணவர் அமைப்பினர் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாடுகளை வைத்து மணலில் ஏர் உழுது நூதன முறையில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த ஸ்ரீரங்கம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். மேலும் மாடுகளின் உரிமையாளர்களையும் கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலான பதாகைகளுடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாணவர்கள் திரண்டனர். போராட்டம் நடத்த அனுமதி பெறவில்லை என கூறிய போலீசார் மாணவர்களை அங்கிருந்து செல்லும்படி வற்புறுத்தினர். காவல்துறையினரின் எச்சரிக்கையை அடுத்து அங்கிருந்து சென்ற மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரக நுழைவு வாயில் முன்பாக நின்று முழக்கங்களை எழுப்பினர். அங்கு மாணவர்களை நிற்க விடாமல் போலீசார் விரட்டியடித்தனர். அரியலூரில் சிமெண்ட் ஆலைக்கு செல்லும் டிப்பர் லாரிகளால் விபத்து ஏற்படுவதாக கூறி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் கள்ளுக்குடி கிராமத்தின் அருகே உள்ள சுரங்கங்களில் இருந்து திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள சிமெண்ட் ஆலைக்கு டிப்பர் லாரிகள் மூலம் சுண்ணாம்புக்கள் கொண்டு செல்லப்படுகிறது. குறுகிய சாலைகளில் டிப்பர் லாரிகள் செல்வதால் விபத்து ஏற்படுவதாகவும் பள்ளி குழந்தைகள் விபத்தில் சிக்குவதாகவும் குற்றம் சாட்டி கள்ளுக்குடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டம் காரணமாக கடந்த சில வாரங்களாக லாரிகள் இயக்கப்படாமல் இருந்த நிலையில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நேற்று முதல் மீண்டும் லாரிகள் இயக்கப்படுகின்றன. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டம் நடத்துகின்றனர். ஆண்டு தேர்வு நடைபெறும் நிலையில் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளதால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறுகிய சாலை, கிராம முதியோர், சிறியவர், பெரியவர்கள் எல்லாரும் போக்குவரத்தில் சாலை விபத்தில் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் எங்களுக்கு இந்த கல்லறை எடுக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தடுப்புகளை தகர்த்தெறிந்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். ஸ்டெர்லைட் ஆலையால் நிலம், நீர், காற்று மாசுபடுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் ஆலையின் விரிவாக்க பணிகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆலையை மூட வேண்டும் என்றும் கோரி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி வஉசி கல்லூரி, பிஷப் கார்டுவெல் கல்லூரி மற்றும் அரசு தொழிற்பயிற்சி மைய மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். வாயிலில் இருந்து ஊர்வலமாக சென்ற அவர்களை தடுப்புகளை ஏற்படுத்தி போலீசார் தடுத்தனர். அப்போது தடுப்புகளை உடைத்துக் கொண்டு முன்னேறிய மாணவர்கள் ஆட்சியர் அலுவலக பிரதான வாயில் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக இந்த எழுச்சி மிகுந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்த்து மாவட்ட ஆட்சியர் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்.
ஆலையை மூடுவதற்கான உத்தரவாதம் கொடுக்கும் வரை இங்கிருந்து நாங்கள் கலைஞ்சு செய்ய மாட்டோம். எங்களுடைய எழுச்சிமிகு போராட்டம் தொடரும். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூட முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதால் தேவையில்லாமல் போராட வேண்டாம் என்று செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரிமம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதாக கூறினார். உணர்வுகளை, கோரிக்கைகளை, அவருடைய மக்களுடைய உணர்வுகளை வேண்டுகோளாக ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அறிவுறுத்தி அந்த உரிமத்தை புதுப்பிக்காமல் ரத்து செய்திருக்கின்றார். உரிமம் ரத்து செய்யப்பட்டாலே அந்த ஆலை இயக்க முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. எனவே ஆலை நிறுத்தப்பட்டுள்ளது. இதை வைத்து போராட்டக்காரர்கள் மக்களுக்கு நன்றாக தெரியும். இதற்கு மேலாக போராட்டக்காரர்கள் தேவையில்லாமல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்பதுதான் அரசின் கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் தமிழர் குரூப் போட்ட மீம்ஸ்களால் தான் தனது மருமகன் சரவண சுரேஷ் தீக்குளித்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். வைகோவின் மனைவி ரேணுகா தேவியின் அண்ணன் மகன் சரவண சுரேஷ் இன்று காலை உடலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்தார். கடுமையான தீக்காயமடைந்த சரவண சுரேஷ் முதலில் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மருதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிகிச்சை பெற்று வரும் அவரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார். அப்போது மருத்துவமனையிலும் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் வைகோ குமுறி அழுதார். செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ தன் மீது பழி சுமத்தி போடப்பட்ட மீம்ஸ்களை தாம் தாங்கிக் கொண்டதாகவும் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நொறுங்கி போய் இருப்பதாகவும் கூறினார். இந்த ஸ்டெர்லைட்ல நான் என் பகனுக்கு பங்கு வாங்கிட்டேன்னு சீமான ஆட்கள் போட்டதை அதுக்கு நான் கோவப்படலை. அவர் மீம்ஸ் எல்லாம் என்னை பற்றி கூட போடுறார், அவர் பேசுகிறாரு. ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாம் அப்படியே மனசு எரிஞ்சு போய் இருக்காங்க. எங்கள் மொத்த குடும்பமும் இவங்க போட்ட பதிவுகளில் எவ்வளவோ பழி நான் தாங்கிட்டேன். ஆனால் கையெடுத்து கும்பிடுறேன் தமிழ்நாட்டு இளைஞர்களை, காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தீ குளிக்காதீங்க. மதுரையில் ரயில்வே தொழிற்சங்க ஊழியர்களிடையே ஏற்பட்ட மோதலில் SRMU தொழிற்சங்க கிளையின் தலைவர் படுகாயமடைந்தார். மதுரையில் SRAS தொழிற்சங்கத்திற்கும் SRMU தொழிற்சங்கத்திற்கும் தேர்தல் தொடர்பாக முன் விரோதம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் SRAS தொழிற்சங்கத்தின் கூட்டம் மதுரை ரயில் நிலையம் அருகே உள்ள கட்டிடத்தில் நடந்தது. இந்நிலையில் SRMU தொழிற்சங்க கிளையின் தலைவர் கணேச பாண்டியன் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்தார். இதற்கு SRAS தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து கணேச பாண்டியனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த நாற்காலியால் அவரை தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அவரை ரயில்வே போலீசார் மீட்டு வெளியே அழைத்துச் செல்ல முயன்ற போதும் போலீசார் முன்னிலையில் விரட்டி வந்து கணேச பாண்டியனை அடித்தனர். இரத்த வெள்ளத்தில் இருந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் அறிந்து SRMU தொழிற்சங்கத்தினர் திரண்டு வந்ததால் மதுரை ரயில் நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் மேனகா காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவாவில் 8 வயது சிறுமியை காவலர்கள் உட்பட 8 பேர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து டெல்லி இந்தியா கேட் அருகே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தை அரசியல் பிரச்சனையாக கருதாமல் தேசிய பிரச்சனையாக கருத வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களை வைத்திருப்போர் அவற்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதனிடையே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மேனகா காந்தி குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் போஸ்கோ சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்.